அரவிந்தன், இப்ப ரெண்டு விஷயம் கிட்டத்தட்ட உள்ளுக்குள்ள ஒரு டிமாண்ட் இருக்கு, அதை தொடர்ந்து பேசுறாங்க. டெல்லியில காங்கிரஸ் தலைமை அதை பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறப்ப காங்கிரஸுக்கு திமுகவால் நன்மை கிடைச்சிருக்கு ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. தேசிய அளவுல இந்தியா கூட்டணி வலுவா இருக்கிறதுக்கும் ராகுல் காந்தி பேசுற அரசியல இங்க ஒரு கட்சி உறுதியா பேசுறதுன்ற ஒரு இடம் இருக்குல்ல. காங்கிரஸ் இங்க தப்பு பண்ணுது. நாளைக்கு இது விரிசல் வந்து திமுகவே வேண்டான்ற ஒரு இடத்துக்கு நகர்ந்தால் அது ராகுலோட எதிர்காலத்துக்கு எப்படி இருக்கும், இந்தியா கூட்டணியின் எதிர்காலத்துக்கு எப்படி இருக்கும், 29ஓட எதிர்காலம் எப்படி இருக்குன்ற கேள்வியில் காங்கிரஸ் செய்வது சரியான்ற கேள்வியும் கேட்கிறாங்களே. முதல்ல இப்ப மாணிக் தாக்கூரோட குரல் வந்து ஒரு தனி குரல். காங்கிரஸ்ல பல குரல்கள் எப்பவுமே ஒலிக்கும். அது நம்ம அதிகாரப்பூர்வமான கருத்தா ராகுல் காந்தியோ கார்கேயோ சொல்ற கருத்தை நம்ம எடுத்துக்க முடியாது. இது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா ஒரு குரல் தொடர்ந்து திரும்ப திரும்ப ஒலிக்கும் போது அந்த குரலை நம்ம அலட்சியப்படுத்த முடியாது. மாணிக் தாக்கூர் சொல்றது, அப்புறம் பல பேர் அதை எதிரொலிக்கிறது வந்து கூட்டணி ஆட்சியில நாங்க பங்கு கேட்போம், அதிகாரத்துல பங்கு வேணும்ன்ற கோரிக்கையை காங்கிரஸ் இங்காட்டி சீரியஸா சொல்ற மாதிரி தான் எனக்கு படுது. அதை நம்ம எளிதா எடுத்துக்க முடியாது. ராகுல் காந்தி கிட்ட இருந்து வந்தாதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது அதை. சோ இது வந்து நிச்சயம், அதாவது காங்கிரஸ் வந்து கேட்கறதுக்கு ரெடியா இருக்கு அப்படின்றது. அது கேட்கறதுக்கு அதுக்கு எந்த அளவுக்கு அதுக்கு வலிமை இருக்கு, ஸ்கோப் இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க கூட்டணிக்குள்ள பேச வேண்டிய விவாதங்கள். ஆனா காங்கிரஸ் வந்து கேட்கறதுக்கு ரெடியா இருக்கு அப்படின்றதும், காங்கிரஸ் தலைமை வந்து அதுல மௌனமா இருக்கு அப்படின்றதும் நம்ம இன்னைக்கு எதார்த்தங்கள். அதை நம்ம புறக்கணிக்க முடியாது. அந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி திரு அரவிந்தன், அதுக்கும் சேர்த்தே சொல்லுங்க. இது எப்படி வேணாலும் இருக்கலாம். கூட்டணி ஒற்றுமை குறித்து அங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க, அதுல மாறுபட்ட கருத்து இல்ல. ஒரு யூகமா தலைப்பு வந்ததுனால ஒரு கேள்வி, ஒருவேளை காங்கிரஸ் வேண்டாம் நீங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்தா அப்படின்னு மாற்று ஏற்பாடுகள்னு நிறைய கட்சிகள் வெளியில இருக்கிறாங்க, அவங்கள வச்சுட்டு செய்ய முடியாதா? அப்ப பாதிப்பு காங்கிரஸ் பெருசா இருக்காதா? நான் வராதுங்க. காங்கிரஸோடைய கால்குலேஷன் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது, காங்கிரஸ் ஏற்கனவே சொன்னா இல்லையா, காங்கிரஸ் கூட்டணி இல்லாம திமுக ஜெயிச்சது இல்லை அப்படின்றது 89 தவிர, அது ஒரு யதார்த்தம். ரெண்டாவது, ஒரு சின்ன மார்ஜினா இருந்தா கூட அந்த கூட்டணி அது வந்து அது இல்லைன்னா அது பலவீனப்படுத்தும். இப்போ போன தேர்தலில் வந்து அமமுகவால அதிமுகவுக்கு 30 தொகுதிகளில் வந்து பாதிப்பு ஏற்பட்டது. அதே மாதிரி காங்கிரஸ் இல்லைன்னா திமுக எத்தனை தொகுதியில பாதிப்பு ஏற்படுன்றது இப்ப நம்ம கணிக்க முடியாது. ஆனா கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும். அது காங்கிரஸுக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும். அப்ப இந்த விஷயம் இருக்கு இல்லையா, 3% 4% கூட ஒரு முக்கியமான ஒரு மார்ஜின் ஏற்படுத்துறது தெரியும். குறிப்பாக பன்முக போட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம கடந்த சில தேர்தல்களை வந்து 500 ஓட்டுல இருந்து 2000 ஓட்டு வரைக்கும் நிறைய தொகுதிகளுடைய முடிவு மாறுறதை பாக்குறோம். அதனால இந்த 3% 4% சொல்லிட்டு அலட்சியப்படுத்த முடியாது. காங்கிரஸுக்கு ஒரு விஷயத்தை வந்து ஒரு வின்னிங் மார்ஜினையோ அல்லது வந்து வின்னிங் மார்ஜினை குறைக்கிறதுக்கோ அவங்களுக்கு பவர் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, திமுகவுக்கு காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸுக்கு எப்படி திமுக கூட்டணி தேவையோ அதே மாதிரி திமுக காங்கிரஸ் கூட்டணி தேவை. என்னன்னா இவர் சொன்னார் அது மாதிரி பெர்செப்ஷன் பேட்டில் அப்படின்றோம் இல்லையா, ஒரு வலுவான கூட்டணி திமுக, அசைக்க முடியாத கூட்டணின்ற ஒரு பேர் இருக்கு இல்லையா, அது அடி வாங்கிடும். ஏன் மாற்று ஏற்பாடுகள் இப்ப வெளியில நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்களே திரு அரவிந்தன், அவங்கள வச்சு மேட்ச் பண்ண முடியாத அந்த 4%? தாராளமா மேட்ச் பண்ணலாம். ஆனா அதே அளவுக்கு அவங்களால வந்து அந்த இதை கொடுக்க முடியுமா? ஒண்ணு அந்த சதவீதத்தை கொடுக்க முடியுமா? ரெண்டாவது அந்த பெர்செப்ஷன் பேட்டில் காங்கிரஸ் ஆட் பண்ற வெயிட் அவங்களால ஆட் பண்ண முடியுமான்றது சந்தேகம் தான். ரெண்டாவது, ஒவ்வொருத்தரும் வந்து இப்ப காங்கிரஸ் இப்படி கேட்டுட்டு வெளியே போறாங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பார்கெனிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொருத்தரும் தன்னோட ஸ்டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா, திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை மாதிரி காங்கிரஸுக்கு திமுகவுக்கும் காங்கிரஸ் தேவை. ஏன்னா நாளைக்கு வந்து காங்கிரஸ் வந்து மத்தியில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய நிலைமையில வரும்போது திமுக அது கூட இருக்கணும் தான் பார்க்கமே தவிர விலகி இருக்கணும்னு பார்க்காது. ஆக பெர்செப்ஷன் பேட்டிலா இருக்கட்டும் அல்லது லாங் டேர்மா இருக்கட்டும், திமுகவுக்கும் காங்கிரஸ் தேவை. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல நீங்க போன தேர்தல் பாத்தீங்கன்னா கருணாநிதி ஜெயலலிதா இல்லாம நடந்த முதல் தேர்தல் அது. அப்போ ஒரு மாற்றம் வேணும்ன்ற ஒரு பெரிய ஒரு மனநிலை இருந்தது. அந்த மனநிலைக்கு ஏற்ப காங்கிரஸ் வந்து எந்த குரலையும் எழுப்பல. ஆனா இன்னைக்கு ஒரு மாதிரி எல்லாமே செட்டில் ஆன மாதிரி இருக்கு ஒவ்வொரு கட்சியும். இப்போ வந்து குழப்பம் இருக்கு. எதிர்கட்சி திமுக அதிமுகன்ற ஒரு இருமையை தாண்டி தாவேகன்னு ஒண்ணு வந்திருக்கு. இப்போ நம்ம டிமாண்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்திருக்குன்னு காங்கிரஸ் நினைக்குது. அரசியல் அதுதான். எப்ப அவங்களுக்கு சாதகமா இருக்குமோ அப்ப அவங்களுக்கு தன்னுடைய பார்கெனிங் பவரை வந்து பயன்படுத்தணும், இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த கணக்கில் தான் இன்னொரு இடம் திரு அரவிந்தன், இன்னொரு நுணுக்கமாக சிலர் சொல்வது, மோடி அவர்கள் விரும்புவது வந்து ஏன்
காங்கிரஸை திமுக தூக்கி சுமக்குது அப்படின்னு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னும் பல தலைவர்கள் வந்து எமர்ஜென்சியை நினைவுபடுத்தி, நீங்களும் எங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட கட்சி தானே, எதுக்கு நீங்க காங்கிரஸுக்கு உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட காங்கிரசின் இந்த முடிவு கிட்டத்தட்ட திமுக தனிச்சுன்னா இந்திய அளவிலே பலவீனப்பட்டுறாதா? அது ஓகேவா காங்கிரஸுக்கு? அதுதானே பாஜக விரும்புறது. இந்த பெர்செப்ஷன் பேட்டில்ன்றது காங்கிரஸுக்கும் உள்ளதான். திமுகவை இழந்ததுன்னா காங்கிரஸுக்கும் அதுல வந்து பிரச்சனை இருக்கு. ஆனா இப்ப நீங்க மோடியை சொல்றது இருக்கு இல்லையா, மோடியோ நிர்மலா சீதாராமன் சொல்றது இருக்கு இல்லையா, அவங்களுக்கு காங்கிரஸோட எந்த கூட்டணியையும் கலைக்கிறதுல அவங்களுக்கு ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால அவங்க அப்படி பேசுவாங்க. ஆனா அதை வச்சு வந்து காங்கிரஸ் ஒரு முடிவு எடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரிந்தால் ரெண்டு கட்சிக்குமே நஷ்டம் இருக்கும். ஆனா நஷ்டம் வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நஷ்டம் இருக்குன்றத நினைவுபடுத்தி காங்கிரஸ் வந்து இப்ப டிமாண்ட் பண்றாங்க, டைமை பயன்படுத்த பாக்குறாங்க. நம்ம பேசலாம் பாக்குறாங்க. இதுல மூன்று முக்கியமான தலைவர்கள் பேசியது இந்த கூட்டணி ஆட்சின்றது குறித்து திரு கலைஞர் கருணாநிதி அவர்களும் சொன்னாங்க. கூட்டணி ஆட்சின்றதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் முன்பு சொன்னது. ஜெயலலிதா அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திரு ஸ்டாலின் அவர்களுமே சொல்லியிருக்கிறாங்க, கூட்டணி ஆட்சின்னு போனாலே மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு. இப்ப கூட்டணியை ஒரு தோற்கடிக்கிற ஒரு பர்செப்ஷனை கொடுக்குற மாதிரி காங்கிரஸ் கொடுக்குதா? அதை திரு ஸ்டாலின் அவர்கள் ஏத்துப்பாங்களா? கடைசியா நம்ம பேச்சுவார்த்தை டேபிள் அதை ஒத்துப்பாங்களா என்ன? இல்ல, இப்ப இருக்கிற பர்செப்ஷனே மாறிடுச்சுல. இப்போ அதிமுக இருக்கிற தலைவர் நேத்து என்ன சொல்லியிருக்கிறாரு, நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி நேத்து வந்து வீரபாண்டியில சொல்லியிருக்காரு, அதிமுக தனித்து பெரும்பான்மைப்படும் என்று கூறியிருக்காரு, நாங்க தான் ஆட்சி அமைப்போம் சொல்லியிருக்காரு. ஆனா அமித்ஷா அதே நாள் என்ன சொல்றாரு, கூட்டணி ஆட்சி என்டிஏ அரசாங்கம் வரும் அப்படின்னு கவர்மெண்ட் வரும்னு சொல்லியிருக்கிறாரு. அவரை சார்ந்த அனைவரும் அதே தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நாயனார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறாரு, இவர் தான் தலைவர் என்று சொல்லியிருக்கிறார். ஆனா டெல்லியிலிருந்து யாரும் இன்னைக்கு சொல்லல. நேற்றைய தினம் வந்து அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி என்ற அந்த ஒரு பெயரையே உச்சரிக்கவில்லை. அப்போ அங்க ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி தான் வேணும்னு சொல்றாங்க. விஜய் வந்து ஃபர்ஸ்டே விக்கிரவாண்டியிலே சொல்லிட்டாரு, கூட்டணி நிறைய பேர் வருவாங்க, கூட்டணி ஆட்சி தான் அவர்களுக்கு அதிகார பகிர்வு எல்லாம் சொல்லிட்டாரு. அப்ப அந்த பெர்செப்ஷன் அங்க உடைச்சிட்டாங்க. அப்போ கலைஞருடைய பெர்செப்ஷனோ, அதாவது 2008 பிறந்த பசங்க வந்து இன்னைக்கு ஓட்டு போட போறாங்க, அவங்களுக்கு 18 வயசு ஆக போகுது. அப்ப அந்த 18 வயசுக்கு 30 வயசுக்கு இடையில இருக்கின்ற நபர்களுக்கு கலைஞரையோ இல்லை என்றால் ஜெயலலிதாவையோ அந்த அளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க சொல்வதை பார்த்தா கிட்டத்தட்ட கூட்டணி ஆட்சியை நோக்கி களம் நகருதுன்றீங்க. நிச்சயமா இருவரும் திராவிட கட்சிகள் அதுக்கு இணங்கிதான் ஆகணும்ன்றீங்க. அதிமுக வந்தா நான் சொல்றேன், பாஜக 3 மினிஸ்டர் இருப்பாங்க, நாயனார் நாகேந்திரன் ஹோம் மினிஸ்டரா இருப்பாரு. நான் இன்னைக்கு சொல்றேன், அதிமுக வந்தால் அதுக்கு வாய்ப்பும் இருக்கிறது. என்றால் தாவேகா வந்து எங்க யார் அடிக்கும்னு சொல்ல முடியாது. தாவேகா வந்தாலும் டெஃபினட்டா கூட்டணி ஆட்சி. அப்புறம் திமுக மட்டும் இல்ல கூட்டணி ஆட்சி இல்லன்னு சொல்லவே முடியாது. ஆனால் என்னை பொறுத்தவரை காங்கிரஸ்னுடைய மேக்சிமலிஸ்ட் பொசிஷன் தான் இது. அதாவது கூட்டணி ஆட்சி சொல்லிட்டு இங்க ஒரு 30 சீட்டு வாங்கணும், அவ்வளவுதான். அதுதான் என்னை பொறுத்தவரை அவ்வளவுதான் இருக்குது நான் கருதுறேன்.